அப்போ நம்ம கோயில் கூட நடத்துறோம். வருஷம் மின்னல் பாய்ஸ் நீங்க தான் வந்து ட்ரம் செட் அடிக்கிறது. இந்த தடவை நீங்களே வந்து அடிச்சு கொடுத்துருங்க. வருஷம் 35,000 ரூபா வாங்குறீங்க. இந்த வருஷம் ஏதாவது பார்த்து குறைக்க முடியுமா? சம்பளத்துக்கும் வந்து போறதுக்கும் சரக்குமே சரியா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொடுங்க அட்வான்ஸ். ஆமா, நானும் புதுசா ட்ரம் செட் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த வாட்டி நம்ம கோயிலுக்கு நான் அடிச்சு தரேன். என்கிட்ட கொடுங்க கான்ட்ராக்ட். ஊர் வழக்கத்தை மாத்த பாக்குறீங்களா? வருஷம் இந்த தம்பி தான் அடிச்சுக்கிட்டு இருக்காப்ல. இந்த வருஷமும் அவர் தான் அடிப்பாப்ல. 10,000 ரூபா மட்டும் தாங்க மாமா, 2 நாள் எடுத்து தரேன். சரி ஓகே, இந்த தடவை பாண்டி நீ தான் அடிக்கிற நம்ம கோயிலுக்கு. புடி அட்வான்ஸ். இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? A few moments later. ஹலோ மாமா, சொல்லுங்க மருமியே. பக்கத்து ஏரியால அதே நல்ல கோயில் கூட நடக்குது. 12,000 ரூபா தர்றாங்களா? நான் அங்க போய் அடிச்சுக்கிறேன். இப்போ வந்து கடை தம்பிக்கு அடிச்சு பாப்போம். தம்பி சொல்லுங்கண்ணே. இந்த தடவை நம்ம கோயில் கடைக்கு நீங்களே அடிச்சு கொடுத்துருங்க. ஓ மாப்பிள்ள பக்கத்தூர் கோயில்ல 12,000 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கினது எனக்கு தெரியும். இந்த சுத்துப்பட்ட ஊருக்குள்ள ஒரு ட்ரம் செட்டுக்கும் டேட் இல்ல. நீ கூப்பிட்டா ஒரு பயலும் வரமாட்டான்ங்கிறது எனக்கு தெரியும். நீயும் ஊருக்காரனும் சாந்து சட்டி எடுத்து அடிச்சு ஆடிக்கு தெரியும். யோ, நம்ம போலேன்னா அந்த ஊர்ல யாருமே ட்ரம் அடிக்க வர மாட்டாங்கன்னு சொன்னேன். அவன் ஊருக்குள்ள ட்ரம் சத்தம் அலறுதுடா. நம்மள மீறி எவன் வந்தான்? வா போய் பாப்போம். என்னையா சவுண்ட் மட்டும் கேக்குது, எவனையுமே காணோம். அதான் நானும் பாத்துட்டு இருக்கேன்.